Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல டேஸ்டியா சூப்பரா ஒரு புட்டிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முட்டையை யூஸ் பண்ணி புட்டிங் செஞ்சிருந்தோம். நிறைய பேர் அந்த கமெண்ட்ல வந்து கேட்டது வந்து பாத்தீங்கன்னா முட்டை இல்லாம செய்ய முடியுமா அப்படினு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா முட்டை யூஸ் பண்ணாம காஃபி பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்ம காஃபி புட்டிங் வந்து செஞ்சிருக்கோம். இந்த ரெசிபி கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நல்லா அடி பிடிக்காத மாதிரி ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் இப்போ 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். அதாவது 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். பாத்திரத்தில் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். பால் எடுத்து அதே கப்பில் 1/2 கப் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம பாலில் வந்து தண்ணி சேர்க்காம திக்காக காய வைக்கிறதுனால அடி பிடிக்கும். ஒரு 2 நிமிஷம் பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே குக் பண்ணிக்கலாம். பால் நல்லா காஞ்சி வரட்டும். அப்பப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருங்க. பால் ஒரு பக்கம் காஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே மற்ற பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் மெஷர்மெண்ட் இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா ஸ்பூன், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோபுரமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக எடுத்திங்கன்னா கரெக்டாக கிடச்சிரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இப்போது காஃபி பவுடரை கரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், தண்ணி சேர்த்ததுமே கரைஞ்சிருச்சு. நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பிராண்டே நீங்கள் வாங்கிக்கோங்க, இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். இப்போ இன்னொரு கப் எடுத்துக்கிட்டு இந்த கப்பில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கார்ன்ஃப்ளவரையும் நல்லா கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா நைஸாக கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது 2 பொருளுமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ சீக்கிரமாக நம்ம புட்டிங் ரெடி பண்ணிடலாம். பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா நான் வந்து காய வச்சுக்கிட்டேன். நல்லா பால் வந்து கொதிச்சு நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இது கூட நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த காஃபி பவுடர் இருக்குது பாருங்கள், அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். காஃபி பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். காஃபி பவுடர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இது கூட கரைச்சி வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஒரு முறை ஸ்பூனில் நல்லா கலந்து கொடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா அடி பிடிக்கும் ரொம்ப அதிகமாக. நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாம் சேர்க்கும் போது எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் குக் ஆகி கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு. இந்த கன்சிஸ்டன்சிலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் சூடு குறையட்டும். ரொம்ப சூடாக வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் சூடு குறையட்டும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்ணாடி பவுல் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பவுல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கிண்ணம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே பவுலில் ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக புட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கப்புங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 4-5 இந்த கப்பில் வெண்ணெயை நல்லா தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து அதை ஊற்றிட்டிங்கன்னா போதும். ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக எல்லாருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரே பவுலில் சேர்த்துட்டு நீங்கள் கட் பண்ணி கூட பீசஸ் போட்டு கொடுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற வெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். வெண்ணெய் இல்லைன்னா நெய் கூட இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பவுல் ஃபுல்லாக இப்படி தடவி விட்டுருங்க. இப்போ நான் வந்து பவுல் ஃபுல்லாக வெண்ணெயை தடவி விட்டுட்டேன். இப்போ வந்து இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். வெண்ணெயை வந்து நான் இப்போ தடவி வச்சுட்டேன். இது கூட இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஊற்றியாச்சு. இது அப்படியே நம்ம இப்போது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா தான் நல்லா செட் ஆகும். நல்லா கெட்டி ஆகிட்டு வரும். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். 3 மணி நேரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா செட் ஆகிட்டு வந்துருச்சு புட்டிங். இப்போ இப்படி ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு இந்த பிளேட்டை கவுத்திட்டு நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஈஸியாக வந்துடும்.
பாருங்கள் நல்லா சூப்பராக ஓரத்துலேயே அழகாக வருது பாருங்கள். அப்படியே நம்ம சும்மா சாய்க்கும் பொழுதே வெண்ணெய் தடவி இருக்கிறதுனால சூப்பராக வந்துடும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிக்கோங்க. சும்மா பவுல் அப்படி எடுத்தாலே போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு புட்டிங். அப்படியே இந்த காஃபி ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதுக்கு மேலே வந்து சும்மா டெக்கரேட்டிங்காக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை வந்து இதுக்கு மேலே துருவி மேலே சேர்த்துற போகிறேன். நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா துருவியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து டைரி மில்க் சாக்லேட் தான் சேர்க்குறேன். சும்மா பார்க்க கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருந்தால் சாப்பிடவும் அழகாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும் பாருங்கள், அதுக்காக சேர்க்குறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்தி யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பில் பவுல்ஸ்லலாம் வந்து நீங்கள் போட்டு தனித்தனியாக வச்சு நீங்கள் கொடுக்கலாம். புட்டிங் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக வர்றதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான், அதாவது கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புட்டிங் வந்து நல்லா சூப்பராக வரும். நல்லா கெட்டியாக நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் எடுத்துட்டேன். அடுப்புலேருந்து அணைச்சி எடுக்கும்பொழுதே இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் புட்டிங் சாப்பிட்றதுக்கு. எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக குக் பண்ணுறோமோ அந்தளவுக்கு புட்டிங் நல்லா வரும். நல்லா டேஸ்டியாக சூப்பராக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் புட்டிங் வந்து நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் வந்து முட்டை சேர்க்கல, எதுவுமே சேர்க்கல, பால் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம், ஸ்வீட்டுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். வாயில் வச்சதுமே அப்படியே கரைஞ்சி போகக்கூடிய அளவுக்கு புட்டிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.